இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய கட்சி இருக்குல்ல, பாமக கட்சி 2ஆ உடையுதா? இல்ல கட்சியே கலைக்கப்படுதா? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஒருத்தர்னா ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு நான் இன்னும் என் கையை பிடிச்சு பாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டுறதுக்கு பல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் என்னன்னா அமைதியா சைலண்டா அங்கிட்டு பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாத்தையும் அப்படியே மண்டைய கழுவி இங்கிட்டு இழுத்துட்டு இருக்காப்ல. ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டா போறது, அதாவது பிஜேபிக்கு போகணும்னு ஒருத்தர் மகன் வந்து பிஜேபி சைடு போகணும், நார்த் இந்தியாவில் நம்ம வந்து கொடியேற்றி பார்க்கணும், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. பட் தந்தை அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேணாம் நம்ம பிஜேபி கூட போனோம்னா ஏற்கனவே கட்சியில வந்து நம்ம ஆளுகளே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு இவங்களே பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப நம்ம ஆளுகள் நமக்கு ஓட்டு போடாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பிஜேபி. ஸோ பாசிச அரசியல், பாசிசம், பாயாசம் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தனால ஸோ இது வியாபாரம் ஆகலை. அதனால நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போகாமல் இங்கே ஸ்டேட் கவர்மெண்டோட நிற்போம், இல்லை தனித்து கூட நிற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அவங்க தந்தை அவர்கள் இருக்காங்க. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடு. 2 பேரும் வீட்டுக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு மாபெரும் மாநாடு கூட்டி மீட்டிங் நடத்தினாங்க. அதையும் பார்த்து வந்து அதுக்கும் கூட்டம் மேல கூட்டிட்டு கத்திக்கி இருக்காங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இது வந்து அரசியல்ன்றது வந்து இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க நடத்துகிற அரசியல்னா ரொம்ப 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 சப்பையான அரசியல். மக்களை மண்டைய கழுவி முட்டாப்பல் ஆக்கி வைக்கணும். ஒன்று சாதி, உள்ள இனம், மொழி, பற்று, ஏதாவது ஒரு இதில் பற்று இருக்கும் அவனுக்கு. அந்த பற்றை பயன்படுத்தி இவங்களை வச்சுட்டு ஏமாத்துறது. இது ஒன்று தான் அவங்களுடைய பாயிண்டாகவே இருக்குது. அதன் மூலிமா பயனடைகிறது. யார் பயனடைகிறதுனா இந்த அரசியல்வாதிகள். ஸோ அதை பற்றி அன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து 2ஆ பிரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ட்ரோல் மெட்டீரியலாகவும் ஆறாங்க இன்டெரக்டாக. அப்பாவும் மானையும் போட்டு ஓட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களை வந்து போற்றணும், புகழணும், அவங்களை பாராட்டணும், அவங்களை தவறுகளை சுட்டி காட்டணும். அது நாகரிகம். கிண்டல் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தரம் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி புரிஞ்சுட்டாலே இந்த பாமகவில் இருக்கவங்கலாம் கதறிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ சரியான படிப்பறிவு இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ படிப்பறிவு சரியாக இல்லை, எஜுகேஷன் இருந்தால் தான் ஓரளவுக்கு காமன் சென்ஸ் புரியும். காமன் சென்ஸே இல்லைன்னா அப்போ தான் ஜாதி, மதம், இனம், எங்கள் இனத்துக்காக நாங்கள் போராடுவோம், இவ்வளோதான். தனிநாடு கேட்டால் கூட இவங்க கற்று தான் செய்வாங்க. எங்களுக்கு பாமகக்கு அப்பா மட்டும் கொங்கு மண்டலத்தில் வந்து சத்திரியர்கள் மட்டும் தனியாக ஒரு ஆட்சி செய்யலாம், சத்திரியர்கள் சிஎம் ஆயிடலாம் அப்படி நம்பிக்கையில் வண்டியை ஓட்டிடுவாங்க, ஏமாத்தியும் பொழைச்சிருவாங்க. ஸோ மக்களின் அறியாமை தான் இவங்களுடைய முதலீடு. இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லப்பா தம்பி எதுக்கு என் கூட வரும், நானே போயிட்டு வந்துருவேன். சொல்றேன், இந்த குடும்பத்தை வந்து நான் சொல்றேன் கேட்டு இருக்கிறேன்னா இருக்கலாம், இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்கலுங்க, கேட்கற மட்டும் இருந்தாங்கன்னா இல்லப்பா தம்பி. ஏன்னா இந்த குடும்பத்தை வந்து ஒரு நாள் கொண்டு வந்தது நானு, இந்த வீட்டை கட்டினது நானு. நான் சொல்றதை கேட்டு இருக்க மாதிரினா கேட்கிறேன், கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கேளுங்க, கேட்டுக்கிட்டு இருக்குங்கிற. ரொம்ப ஓப்பனாக வந்துடுச்சு. முதலாச்சும் இவங்க அரசல் பரசலாக மேடையை போட்டு மக்கள்கிட்ட தான் கதறிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டிங்கில் ஆளாளுக்கு மாற்றி போட்டு அதாவது பெரியவர் இருக்கார்ல, பெரியவர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி டம்மி பீஸுன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. மீடியானால எல்லாமே முடியும். விஜயகாந்த் அவர்களே டம்மி பீஸ் ஆக்கின ஒரு மீடியா தானே இதெல்லாம். ஸோ சோசியல் மீடியாவில் அவர் ட்ரோல் பண்ணி அவருடைய கோவத்தை தூண்டி அவர் எந்தெந்த இடத்துல ஆங்கிளில் கேமரா வைக்கணும், எப்படிலாம் கிண்டல் பண்ணி அவர் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜயகாந்தை பற்றி எல்லாம் போட்டு புகழ்வாங்க. ஆனால் ஒரு காலத்தில் விஜயகாந்த் ட்ரோல் மெட்டீரியலாக தான் வச்சுருந்தாங்க. இந்த மீம் கிரியேட்டராக இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ அப்படியே ஓச்சு விட்டாங்க ஒரு மனிதரை. அதே போல் தான் இப்போ ஒவ்வொரு பொலிட்டிஷியனையும் ஆக்கிட்டு இருக்காங்க. சீமான் ஆல்வேஸ் ட்ரோல் மெட்டீரியல் தான். ஸோ எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியலாக வச்சுட்டு இருக்காங்க. டிஎம்கே அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். டிஎம்கே இருக்க எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியல் தான். ஆனால் இன்னும் அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கனால பல விஷயங்கள் வெளியே வராது. அவ்வளோதான் மேட்ரு. இந்த பாமக மேட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் நான் அதிகாரத்துக்கும் பதவி வாங்கி கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொல்ல வராரு. இவருக்கு நான் கட்சியில் சேர்த்ததே தப்பு, நம்ம உறுப்பினர்லேருந்தே சேர்த்தது தப்புன்ற சொல்ல வராரு. நிறையா கிண்டல் கேலிகளும் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உருக்கமான ரொம்ப பதிவு அப்படியே கரெக்டாக எமோஷனலான ஃபோட்டோஸ்லாம் போட்டு நான் செத்து விட்டேன்னு சொல்கிறாரு. மாவட்ட செயலாளர்கள்லாம் மீட்டிங் வைப்பாங்கல்ல, மீட்டிங்க்கு 8 பேர் தான் இவருக்கு வந்துருக்காங்க, மற்றெல்லாம் அங்கே விட்டாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சிருக்கு எங்கே ஸ்டஃப் இருக்கோ அங்கே தான் இருப்பாங்க. இவர் அவ்வளோதான், வயசாயிருச்சு, இன்னொரு இந்த எலெக்ஷன் நிற்பாரா, அடுத்த எலெக்ஷன் உடம்பு முடியாமல் போயிடும், ஏஜ் ஆயிடுச்சு, காலம் ஆகிட்டாரு. ஸோ அடுத்து வந்து காலம் ஆகிட்டார்ல, அவங்க ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அடுத்து அந்த வீரியத்தோட அந்த அரசியல் பண்ண முடியாது, சீரியஸ்லி பண்ண முடியாது, ஃபிசிக் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி. இப்போ அவரோட பையன் வந்து கொஞ்சம் வீரியமாக பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, எதிர்கால அரசியல் நோக்கி தானே போவாங்க. இவங்க தான் முடிவு பண்ணி இறங்கிட்டோம், அப்போ இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டோம், இப்போ இவரை நம்பி போனோம்னா என்ன ஆகும்னு தெரியாது, இவர் தான் அடுத்த எதிர்காலம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இவர் பக்கம் போகிறது தான் நியாயம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அரசியல் லாபம் ஆரம்பிச்சது, விதை போட்டது அவர். ஆனால் அரசியல்ன்றது என்ன? அரசியல்னா எந்த பக்கம் ஜெயிக்குதோ அங்கே போய் நிற்கிறது தான் அரசியல். அது கற்றுக் கொடுத்தாங்க நல்லா.
சாதாரண மக்களுக்கு புரியாது. அங்கே இருக்க நிர்வாகிகளுக்கு புரியும். போய் உட்காந்துக்கிட்டாங்க அவ்வளோதான். அவரோட தம்பி அவனோட மகனுடைய பக்கம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அது வேதனையில் ஏகப்பட்ட போஸ்ட்டு புலம்பி தள்ளியிருக்காப்புல எல்லா இடத்துலையும். ஸோ இவர் வந்து அரசியலுக்குள்ள வந்தது தப்பு, இவனுக்கு நாகரிகமே தெரியாது, இவனுக்கு ஒரு நிர்வாகிகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது, இவனுக்கு அரசியலே தெரியாதுன்ட்டாப்புல தான் சொந்த தந்தை. இப்போ என்ன நடக்கும்? அப்போ இவ்வளோ நாள் மக்களை இந்த மக்கள் நிலை மென்டாலிட்டியிலேருந்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ பாமக மக்கள் இருப்பாங்களே, அவங்க மென்டாலிட்டியிலேருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னடா அப்பா அம்மாவும் சண்டை போடுறாங்க, 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு உண்மையை கக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 பேரும் சண்டை போட்டு இவன் கோமாளியா, நீ பெரிய கோமாளியா, நான் பெரிய கோமாளியா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, மொத்தத்தில் நாம தானடா கோமாளின்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் மாட்டிக்கிட்டு மண்டையில் கோமாளி குள்ளா போட்டு உட்காந்துருக்காங்க. இது எவனுக்குமே புரியாது. இதை மறந்துடுவாங்க, அவ்வளோதான். வேற ஒரு கான்ட்ரவர்சி வந்து மறந்துடுவாங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர் முன்னாடி போயிருவாங்க. அரசியல் லாபம் நடத்துறது எல்லாமே அரசியல் லாபம். இதை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி உங்களுக்கு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவேர்னஸ் வந்தாதான் இவங்க என்ன பண்றாங்கன்னே புரியும். இல்லைன்னா இவங்க சொல்றதுதான் அரசியல், இவங்க தான் நமக்கான ஆட்கள்னு சொல்லிட்டு பின்னாடி ஆடுகள் மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டியதான். நக்கல் பிடிச்ச ஆள் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம். அப்பா ஒரு கோவத்தில் அரசியல் பற்றி பேசும்போது ஒரு கோவத்தில் வாக்குவாதத்தில் பாட்டில் கொண்டு அவங்க அம்மா மூஞ்சில் எரிய பார்த்தாரா, அம்மா விலகிட்டாங்களா, அங்கே மேலே பட்டிருக்கு, கிட்டத்தட்ட அவருக்கு மேலே பட்டிருக்கும், அம்மா மண்டையை உடச்சிருப்பாருன்ற அளவுக்கு பேசி போஸ்ட் போட்டிருக்காங்க, நியூஸ் போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் பார்க்கும்போது மேலே பாருங்க, அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுறாரு, பாசத்தோடு இருக்காரு, அவங்க அப்பா பின்னாடி சிரிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு புரியுதா? இந்த அரசியலை கோமாளித்தனமாக இருக்கிறாங்க. சொல்கிற கருத்து கீழே இருக்க கருத்து அவங்க அம்மாவுக்கு எதிரான கருத்து, மேலே இருக்க கருத்து அவங்க அம்மா பாசமாக காட்டுற கருத்து. மக்களை குழப்பிடுவாங்களா? இன்னும் அன்புமணி ராமதாஸ் பாசமாக தானே இருக்காரு. இப்போ என்னன்னா மீடியாஸ் ஃபுல்லாக அன்புமணி ராமதாஸுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுங்க? இதான் அரசியல். சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் அவர் போகிறாருனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு பக்கம் மெஜாரிட்டி அதிக சப்போர்ட் கிடைக்கும்னு. ஸோ அவர் உங்களுக்கு இது அவரே ஒதுங்கியிருக்கலாம் நாகரிகமாக. இது வந்து ட்ராமா கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணி தேவையாது. மைக் எடுத்துலாம் அடிக்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு உண்மையிலே புரியல. வயசாகிட்டாங்கன்னா கரெக்டான ஒரு கான்சியஸ் இருக்காதுன்றது லாஜிக், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பேசும்போது மைக்கை அவர் கீழே தான் வைக்கிறாரு, அந்த மார்க் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் கீழே நியூஸை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில் தூக்கி எறிகிற போல் வந்தான். உங்க முரண்பாடு தெரியுதா? அப்போ யார் இந்த இடத்துல கோமாளியாவா, டம்மி பீஸா யார் ஆக்கப்படுவா? நியூஸ் சேனல் பண்ணுதா? சிம்பிள். படிக்கும் போது இந்த காட்சியை பார்க்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த ஆளுக்கு இதை போய் சொல்கிறாருப்பா, ஏதோ பிதற்றுறாரு, இவருக்கு வந்து அடுத்த அவன் மயம் வர்றது பிடிக்கல, அவன் மயம் வந்து கட்டுப்பாட்டில் இல்லை, பொறாமையில் பேசுறாரு. அவர் பிம்பம் டம்மி ஆயிரும், இவர் பிம்பம் பெருசாயிரும். இவ்வளோதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை வச்சு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மனைவியும் அவரும் சேர்ந்து பாஜகவில் தான் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பல போராட்டத்துக்கு அப்புறம் காலில் வெயில விழுந்து பண்ணியிருக்காங்க. இவங்களே கூட்டணிலாம் போட்டாங்க. வெளியே வாரத்துக்கு மாத்தா ஜெய் ஜெய் அப்படிலாம் சவுண்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட முடிவே இல்லை, இவங்களாம் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது எனக்கு கேட்கும் போது சிரிப்பா இருக்கு. இவர் தான் கட்சியை உருவாக்கியிருக்காருன்றாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தான் பையன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாருன்றது கான்சியஸ் இல்லாமையா இருப்பாரு. ஏன் அந்த உண்மையை மட்டும் பேச மாட்டாங்க? அந்த உண்மை என்ன அப்படின்றது நாம கொஞ்சம் தேடி பார்க்கும் போது ஒரு பெரிய கேஸ் மாட்டியிருக்கு. அதாவது இவர் மேல வந்து ஒரு கேஸ் அலிகேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து கோர்ட்டில் நாங்கள் செயல்படுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பேசி உள்ட்டா எல்லா அரசியல்வாதியும் தான் மாட்டிக்கிட்ட பிறகு இது எதிர்கட்சின்னு சரின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நியூஸ் நம்ம கண்ணில் பட்டுச்சு. இதை படிச்சு பாருங்க. பாமக கூட்டம் நான் கொஞ்சம் நேரம் திருந்துமான்னு பார்ப்போம். உங்களை வச்சு அவங்க தான் கோடிகளில் போடுறாங்க, நீங்க தெருக்கோடியில் தான் தெரியுறீங்க. கடைசி ரிப்பனை கட்டிட்டு கத்திட்டு இருக்க வேண்டியதான், ரோட்ல கிரிக்கெட் விளையாட்டு தெரிய வேண்டியதான். ஃபுல்லாக படித்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெசிலிட்டிஸ்லாம் பண்ணித்தரேன், அதை இடம் வாங்கி கொடுக்குறது ஸ்கேம் தான், திருட்டு வேலை, காசுக்கு கமிஷன் வாங்குறது, இந்த வேலைலாம் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இது எப்போ நடந்திருக்கு? 2008 2009 காலகட்டத்தில். 2009 2008 காலத்தில் இவர் பதவியில் இருந்திருக்காரு. இப்போ வந்து ஈழத்தமிழருக்காக மாறுகட்டிக்கிறாங்களே எங்க இனம். இப்போ வந்து தமிழ் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல, ஏதோ ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, தமிழ் வந்து தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. அங்கே தமிழ் மக்கள் அங்கே லட்ச லட்சமாக செத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பதவியில் இருந்துக்கிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ காசு வரும், அந்த சீட்டுக்கு எவ்வளோ காசு வரும்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தமிழுக்காக பேசுகிறீங்க. இந்த நியூஸோட விஷயங்கள் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 2009 ஒரு அரசியலில் தலைமையில் இருந்திருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்திருக்காரு. ஏன் பதவி விலகிட்டு வந்திருக்கலாமே? இப்போ என்ன மேட்ரு? ஏன் இப்போ பிஜேபி கூட சேரணும்னு இவ்வளோ துடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த கேசஸ் தான். பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஆளுங்க ஏதாவது சென்ட்ரல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, யாரெல்லாம் நம்ம அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
இந்த கேஸ்லாம் எடுத்து சொல்லுவாங்க, எல்லாரும் திருடங்க தான், பொலிட்டீஷியன் ஒருத்தன் கூட ஒத்துமை கிடையாது. ஏன் சீமானன்னா ஒத்துமை சொல்லிட்டு இருக்கீங்க? சீமானன்னா அரசியலுக்கே வரல, ஆனா அவர் எப்படி லாக் பண்ணாங்க? ஒன்று அந்த அக்கா கேஸ், இன்னொன்று வந்து என்ன, வெளிநாட்டுல இருந்து வர நிதிகள். வெளிநாட்டுல இருந்து நிதி வருது, இந்த நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்காக வெளிநாட்டுல இருந்து நிதி கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சீமான் கட்சியை தடை செய்ய முடியும். அதுக்காக சீமான் லாக் பண்ணிட்டாங்க. இந்த தற்கொலைகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க சொல்லுங்க? போய் தேடி படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபண்டு கொடுக்கக்கூடாது, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடாது ஃபண்டு. அப்போ நீங்க யோசிக்கணும். இன்னொரு இதுல ஒரு குறுக்கு வழி இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து கடையை போட்டு அதுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி இந்த கம்பெனிக்காரங்க கொடுக்கறது வேற, வெளிநாடுகள் இருந்து நேரடியாக வர்றது வந்து அது நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே விஷயம்தான். ஆனா இது அஃபிஷியல், அது அன்அஃபிஷியல். இதை வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி சீமானை பிடிச்சாங்களா? இப்படி ஒவ்வொரு கட்சிகளிலும் ஒவ்வொரு லூப் ஹோல் இருக்கும். அந்த லூப் ஹோலை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டி படைப்பாங்க. நேரடியாக பிஜேபியில் தான் சேரணும்னு அவசியம் இல்லை. மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவான அரசியல் பண்ண வைப்பாங்க. வெளியே வந்து பிஜேபிக்கு எதிராக திட்டுற மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆளுங்கட்சி அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு விகிதத்தை பற்றி பிரிச்சிருது. இவங்களுக்கு யார் சாதகமான கட்சி, இங்கே பெரிய கட்சி இருக்கோ அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த சின்ன கட்சிகளை வச்சு பயன்படுத்தி ஆட்டையாடுவாங்க. இதுக்கு பேர் தான் அரசியல், பொலிட்டிக்கல் ட்ராமா. இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா ரொம்ப 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 சப்பை. இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாவை புரிய விடாம தான் 50 ஆண்டு காலமாக மக்கும் மடசம்பரானே உட்காந்துருக்கும். இங்கிட்ட அவங்க பிரேமலதா இவங்க இருக்காங்கல்ல, விஜயகாந்த் கட்சி, இவங்க அதுக்கு மேலே ஆட்சியில் பங்கீடு, அதிகாரத்தில் பங்கீடு வரவேற்கத்தக்கதான். அது கட்சி ஆரம்பிச்சு இன்னும் தன்னை யாரோட தனித்தன்மையை நிலைநாட்டவே இல்லை. அதுக்குள்ளே அந்த கட்சியில் ஐக்கியமாக இருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லா பக்கமும் அடிக்கல் போடுறாங்க, சென்ட்ரலுக்கும் போடுறாங்க, ஸ்டேட்டுக்கும் போடுறாங்க, புதுசாக வந்த கட்சிக்கும் போடுறாங்க. எங்கிட்ட அது ஐக்கியமாயிருவாங்க. நல்லாவே தெரியும். விஜய் வந்து 2026 கட்சிக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிஞ்சோன்னு என்ன வரணும், அடுத்தடுத்து படத்தை நடிக்க போயிடுவார். படத்தை நடிக்க திருப்பி போயிடுவார். நான் எழுதி வச்சுக்க, அரசியல் நின்று சும்மா அரசியல் வரப்போது, எலெக்ஷன் வரப்போது அடுத்த வருஷத்துல. அதுக்குள்ளே இங்கே இருந்து என்ன அரசியல் நிலைப்பாடு பண்ணார், என்ன போராட்டம் பண்ணிட்டாரு அவர், ட்விட்டர்லேயே தான் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாப்புல. அவருக்கு தெரியும் நம்ம வந்து லாக் பண்ணிட்டாங்க, நம்ம இருக்க வரைக்கும் இந்த ஆட்சியை வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க ஓட்டுகளை பிரிச்சுக்கிட்டு, யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு, நாளைக்கு போய் கட்சியை போய் நம்மளுடைய கோபாலபுரத்தில் போய் அடக வச்சோம்ல, இது மக்கள் நீதி மையம் மாதிரி, அதே மாதிரி நம்மளும் அடக வச்சுட்டு போயிடுவோம். அவ்வளோதான். அவங்க அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதாங்க இங்கே நடக்கிற ட்ராமா. இது ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேனுது? எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்தவன் கிடையாது. நான் ஒரு பொதுவாக இருந்து பார்க்குறேன், ஒரு பொது ஜனமாக இருந்து பார்க்குறேன். நான் ஒரு சாதாரண மக்கள் இருந்து பார்க்குறேன். என்னடா நடக்குதுங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். நம்மளை சுற்றி இவ்வளோ கண்கட்டி வித்தை நடந்துட்டு இருக்கு. அது தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு யூடியூபராக இருக்கனால அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். பல யூடியூபர் கடையை மூடிட்டு ஓடிக்கிருக்காங்க. மதன் கோரிலாம் அவ்வளோதான், நான் யூடியூப் போட்டு சினிமாக்குள்ள போறேன்றேன். நான் சினிமாக்குள்ள வந்து யூடியூப்ல வந்திருக்கேன். சினிமாவில் என்ன நடிச்சேன்னு கேட்காத, நான் போயிட்டு இருந்தேன், ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு, நல்ல டீம்லாம் அமைஞ்சிச்சு. அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இவன் இங்கேருந்து அங்கே போயிட்டேன், ஃபேமை உருவாக்கி அது மூலியமா முதலீடு பண்ணி சம்பாதிக்க ஓட்டேன். இங்கேருந்து லட்சங்கள்ல வந்துட்டு இருக்கு, நான் கோடியாக சம்பாதிக்க அங்கே ஓடிட்டேன். இங்கிட்டு நாங்கள் அங்கே சினிமாக்குள்ள வந்துட்டு அது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து இங்கே இருக்கிறது உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய யூடியூபர்ஸ் தான் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சிம்பிள் தான், ஒரு சேனலே காணோம், என்ன வச்சுன்னு தெரியல. தமிழ் பொக்கிஷம் விக்கி என்ன சொல்றாப்புல அப்படின்னா, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அடுத்த 2026 எலெக்ஷன்லயும் இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பொலிட்டிக்கல் சேனலே நான் மூடிட்டு நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஆயிடுறேன் அவரு சொல்லிட்டு இருக்காரு. அடிச்சு சொல்றேன், சரியான மாற்றமோ இல்லாட்டி மக்களுடைய எழுச்சியோ இங்கே வரவில்லை அப்படின்னா இந்த அதிமுக திமுக யாரெல்லாம் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்களா எனக்கு தெரியாது. நான் இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோதான், சிம்பிளாக. எனக்கு அரசியலே வேணாம். ஐயோ இதிலெல்லாம் மாரடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு மூடு விழா போட்டுட்டு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற பெயரை மாற்றி கோமாளி கூடாரங்கள் அப்படின்னு ஏதாவது வச்சு வேற ஏதாவது ஃபன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபன் பண்ணலாம் ப்ரோ. உங்களை நம்பி எவனுமே இந்த இடத்துல நிற்க முடியாது, நியாயத்தை நிலைநாட்டவே முடியாதுன்றத நீங்க செருப்பால் அடிச்ச மாதிரி நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. 2029 எழுதி வச்சுக்க, மாற்றவே முடியாது. கண்டிப்பா அது நடக்கும். இந்த லட்சணத்துல நீங்க இருந்தீங்கன்னா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?